வணக்கம் மக்களே, ஹை லெகட் வெல்கம் பேக் டு கேடிஎம் பிக் பாஸ் ரோஸ்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எபிசோட் 97 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொக்க பாட்டு இறங்கும் போது அழ வச்சிருவேன். அப்ப யாருமே வராதீங்க. அதே படத்துல வருது எத்தனை வந்து இங்க பைத்தக்கார மாதிரி சொல்லுங்க. டெய்லியும் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு இந்த தர்பீஸ்க்கும் வினோத்துக்கும் தான் வந்து ஒரு ஃபன்னு ஃபைட்டு இப்படிங்கிற மாதிரியே தான் வந்து கண்டென்ட் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இதை வினோத் வந்து பாட்டு பாடிட்டு இருக்கான். அந்த மாதிரி பழைய பாட்டாக வந்து பாடுறாரு போல். உடனே எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரவீன் காந்தி, கெமி, பிரவீன் எல்லோரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பட் வந்து வினோத் மட்டும் தலைவர் தான் கொஞ்சம் வன்மத்தில் இருக்காப்புல இல்லை தர்பீஸு. அதனால் வந்துட்டு உடனே வந்துட்டு மொக்க பாட்டு பாய் இதெல்லாம் என்னப்பா பாட்டு அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. கெமிக்கு ஒன்று கோவஞ்சு நீ கேட்கலன்னா என்னையா, நாங்கள் ஒரு மாதிரி கேட்டு எல்லாம் வைப் பண்ணிட்டு இருக்கோம், உனக்கு என்ன அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க கூட ஒரு சண்டையை போட்டு அப்புறம் வினோத் நீ இந்த மாதிரி இவன் பண்ணிட்டான் ஓகே, ஆனால் நான் பண்ணும்போது அவன் அழுதா கூட நீங்கள் யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டி விட்டுட்டு இருந்தார். ஸோ வந்துட்டு அப்போவே வந்து பாட்டு பாடும்போதே வந்துட்டு கலாய்ச்சி தள்ளி விட்டார். இந்த மாதிரி இவனுக்கெல்லாம் என்ன தெரியும், இந்த மாதிரி தத்துவ பாட்டு இதெல்லாம் வந்து என்ன தெரியும், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டு தள்ளிட்டு அப்புறம் அவனை அப்படியே இந்த மாதிரி தள்ளு முள்ளிலே வந்து ஓட்டுறாங்க இந்த வாரம் ஃபுல்லாக. அடுத்து பார்த்தோம்னா ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. இந்த சும்மா இருக்காங்கல்ல, அதுவும் வந்து நல்ல ஆள்கள் கூட்டங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம், அதனால் ஒரு வம்புடுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வம்புழுக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு விட்டுறாங்க. இந்த மாதிரி வெளியே போனால் யாரை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க, யார் கூட கான்டாக்டில் இருப்பீங்க, யார் கூட கான்டாக்டில் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துட்றாங்க. வாங்கடா வன்மத்தை கக்குங்கடான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்று பண்ணி விட்டுறாங்க. கான்டாக்டில் இருப்பேன்னா நான் வந்து அரோரா, நான் யார் கூட கான்டாக்டில் இருக்க மாட்டேன்னா நம்பர் ஒன் வினோத். நம்ம மரியாதை நம்ம காப்பாற்றிக்கிறோம். என்ன சொல்றது, இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எந்த டேலண்ட்டே இல்லை இங்கே வந்து ஃப்ரெண்டையும் தாண்டி ஒரு எல்டர் சிஸ்டரா பல்ல குத்தினது வந்து இங்க வந்துட்டு எல்லாரும் வந்து அவங்க இங்க வன்மத்தை வந்து கக்குறாங்க. யாருக்குள்ள வந்து அவ்வளோ வந்து மேட்சிங் இல்லை, வேவ்லென்த் மேட்சிங் இல்லை, நான் வந்து மீட் பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இதில் விக்ரம் வந்து எப்பவும் போல விக்ரம் வந்து இவ்வளோ திவ்யாவை சொல்ல, அப்புறம் வந்துட்டு ஆளாளுக்கு எப்படி எப்படி இருக்குமோ அப்படி அப்படியே வந்து சொன்னாங்க. இதில் தர்பீஸ் வந்துட்டு எடுத்தோடனே வினோத் அப்படின்னு வந்து யாரை சொல்லுவார், போகும்போதே தெரிஞ்சிச்சு வினோத் தான் சொல்லுவார்னா, அதே மாதிரி அவர் வினோத் சொல்ல வினோத் சும்மா விடுவாப்பிலையா வச்சு செஞ்சு விட்டார் தர்பீஸை. இந்த மாதிரி யாரை வேணாலும் வந்து பார்க்கலாம், ஏன்னா இவங்களை பார்க்கறதுக்கு இவங்கள்ட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, இவங்களை பார்க்கறதுக்கு இவங்கள்ட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, திவ்யாட்ட ஆக்டிங் இருக்குது. பட் வந்து ஒரு எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லாமல் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தான். அப்புறம் அங்கே போய் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு போட்டு தர்பீஸை போட்டு கலாய்ச்சி தள்ளி விட்டாரு. சும்மா இருந்தால் பாட்டுக்கு அமைதியாக இருப்பான். கானா வினோத்தை வந்து சொரிஞ்சு விட்டு வச்சு செஞ்சு விட்டாரு. ஸோ அப்புறம் அடுத்து பார்த்தோம்னா திவ்யா வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு நான் வந்து பார்க்கவே கூடாது, நான் ஒரு ஃப்ரெண்டையும் தாண்டி எல்டர் சிஸ்டர் மாதிரி நினச்சிட்டு இருந்தேன், ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும்னு. பட் வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து இதே போயிருச்சு, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து பேசினாங்க அப்படின்னு. அதனால் வந்துட்டு அவங்கள மட்டும் நான் வந்து பார்க்கவே கூடாது, எங்கேனாலும் சரி அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே நான் போக மாட்டேன், அந்தளவுக்கு வந்து நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா அப்படியே ஓப்பனாக அடித்து விட்டாங்க. அதை முடிச்ச உடனே பார்த்தோம்னா பணப்பெட்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சாங்க. புலம்பினா பணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள புலம்போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க. எங்கேயாவது ஒன்று ஏதாவது ஒன்று நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஆளாளுக்கு லைனாக வந்து புலம்புனாங்க. ஏரியால ஒரு புலம்பினா பணம் நீயே முடி அப்படின்னீங்க. நம்ம போலாம், நம்ம படிக்கணும், ஃபியூச்சர். புலம்ப ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கே 20,000 கொஞ்சம் ஓவர் தான். ஒரு பானியா புலம்புனாரு. அது ஒரு 80,000 ஜெயிச்சுட்டு அப்புறம் வந்து 2 ஜூஸை குடிச்சிட்டாரு, பாவக்காய் ஜூஸ். அப்படி வந்து அது வந்து ஃபேராக இருந்துச்சுன்னா பணம் கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து பாவக்காய் ஜூஸ் 1 லட்சம் வரைக்கும் ஒவ்வொருத்தர் வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு விக்ரம் வந்து புலம்பி தள்ளிட்டாரு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா வந்துட்டு அரோரா வந்தாங்க. அரோரா வந்த உடனே எவ்வளவோ விஷயம் இருந்துச்சு, இதை பற்றி புலம்பியிருக்கலாம், அதை பற்றி புலம்பியிருக்கலாம். பட் வந்து அவளுக்கு புலம்பவும் தெரியல, ஒன்றும் தெரியல. அவங்க பாட்டுக்கு சும்மா இந்த மாதிரி என்னென்னலாம் ஹாப்பி மூமெண்ட்ஸோ புலம்ப சொன்னால் ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு சம்பவத்தை சொன்ன மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து ஒரு 6-7 பாவக்காய் ஜூஸை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. எடுத்து அந்த 6-7 ஜூஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 20,000 பணம் தான் வந்து இருந்துச்சு. என்ன பாஸ் 20,000 தானா அப்படின்னு கேட்டால் வந்துட்டு நீங்கள் புலம்புக்கு அவ்வளோதான் தர முடியும், உங்கள்கிட்ட தான் புலம்பலே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, அதனால் வந்து அதுக்கு பணமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி காரி துப்பி அனுப்பி விட்டாரு. வந்து எனக்கு ஒரு பெரிய எமோஷனல் பேக்கேஜா இருந்தது. எவ்வளவு பாரத்துல நான் பண்ணேன்னா என் குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்னு சொன்னேன். இவெல்லாம் ராஜாவா இருக்க கூட சட்டுன்னு கீழே அத்தனை வந்துட்டாங்க சார். அனுபவம் வச்சிருக்கேன், நிறைய துக்கங்களையும் அனுபவம் வச்சிருக்கேன். சாண்ட்ரா வந்தாங்க. சாண்ட்ரா வந்த உடனே வந்துட்டு
அவங்களுக்கு ஈஸியாக வந்து புலம்புறது வந்து ஈஸி இல்லை, முதவே அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க பேக்கில் உட்காந்துட்டு யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு. ஸோ வந்து இந்த டாஸ்க் வந்து அல்வா டாஸ்க் மாதிரி வந்து ஆயிடுச்சு அவங்களுக்கு, அல்வா கொடுத்த மாதிரி. ஸோ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அப்படியே ஆரம்பித்தாங்க தான் 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கடன்னு சொல்லி அவன் வார்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க, திறந்து வாயவே மூடலை. ஸோ வந்து அப்படியே பணத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் ஏதோ ஒரு ஜூஸ் மட்டும் ஏதோ ஒன்று வந்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட வந்து அவங்களோட முடிஞ்சது. அப்புறம் கானவனத் வந்தார், இது எனக்கான டாஸ்க் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி கானவனத் அவரோட புலம்பல ஆரம்பித்தார். அவர் ஓரளவுக்கு நல்லா புலம்பி அவருக்கு 2 பாவக்காய் ஜூஸை கொடுத்து ஒரு 80,000 அந்த மாதிரி வரைக்கும் பணம் ஜெயிச்சு அப்புறம் விட்டுட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா வந்துட்டு சபரி வந்தால், சபரி வந்து போட்டு மிதிச்சானுங்க. கேட்டா 5000 டிப்ஸ். நம்மள யாருமே கேட்கறதுக்கு இந்த வீட்ல இல்ல, பேசிருக்காங்க லென்த்தா பேசினாங்க. 1 லட்சம் காய்ஸ், சூப்பர் காய்ஸ், அழகா எப்படி டாக்டிக்கலா பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி டாஸ்கை பண்ணி விட்டு. ஸோ வந்து பணம் கொடுக்குறப்ப எண்ணி பார்த்தோம்னா 1,05,000 இருக்கு பாஸ் அப்படின்னு கேட்டு பார்த்தோம்னா பிக் பாஸ் வந்துட்டு உங்க புலம்பல், நீங்க புலம்புக்கு 1,05,000 வச்சு உங்க டிப்ஸ் 5,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அனுப்பி விட்டாரு. அந்த அளவுக்கு வந்து புலம்பி தள்ளிட்டா சபரி. ஸோ வந்துட்டு அடுத்து திவ்யா வந்தாங்க. திவ்யா வந்து அதே மாதிரி வந்துட்டு திவ்யாவுக்கும் ஈஸியாக வந்து திவ்யாவுக்கு எப்படின்னா வந்துட்டு யாருக்கிட்டையுமே வந்து பேசி அந்த புலம்புற வேலை இல்லாதனால இங்கே வந்த உடனே என்னென்னலாம் மனசுல இருந்து என்னென்னலாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் வந்து டாஸ்க் மூலியமாக வந்து கொட்டிட்டாங்க. ஸோ அவங்களும் ஒரு புலம்பு தள்ளி கடைசி அவங்களுக்கு ஒரு 1 லட்சத்தை கொடுத்து அனுப்பி விட்டு இந்த டாஸ்க் முடியிறப்போ வந்துட்டு ஆளுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 லட்சத்துக்கிட்ட வந்து 4-5 லட்சத்துக்கிட்ட வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ வந்துட்டு ஒரு 17.25 லட்சம் வரைக்கும் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ சாண்ட்ரா பார்க்கணும்ல, ப்ரோமோல போடுங்க கேசரி அல்வா. அதுக்கப்புறம் அரோரா வந்துட்டு இந்த மாதிரி பெட்டியை தொடர மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் எடுத்துடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்லேயே சுற்றிட்டு இருந்தாங்க. எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கையெல்லாம் நீட்டி வச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து விக்ரமையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நான் எடுக்கிறதா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்குற மாதிரி பண்ணி கடைசியில் விக்ரமும் உன்னோட டிசிஷன் தான், நீ போயிட்டுன்னா வெளியே வந்து நம்ம மீட் பண்ணுவோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு விக்ரம் வந்துட்டு சரி யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டா சந்தோஷங்கிற மாதிரி விக்ரம் சுற்றிட்டு இருந்தார் போல. ஸோ வந்துட்டு யாரோட போயிட்டா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி உன் இஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி உன் டிசிஷன் நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி வந்து சுற்றி சொல்லி ஒரு மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணிருந்தாங்க, எடுக்க போகிறேங்கிற மாதிரி. அது எது விளையாட்டுக்கு சொன்னாங்களா ஒரு கன்ஃபியூஷனில் சொன்னாங்களா? ஆனால் எடுத்துட்டுமா யூ நீட் மணி கானா வினோத் பிரியா வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்தப்போ வந்துட்டு இந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க முன்னாடியே. ஸோ வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க மாட்டாங்க, பட் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்கிற மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க போல். ஸோ வந்துட்டு எடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டிகிட்டு இருந்ததில் எல்லாம் ட்ரிகராக ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு கானா வினோத் வந்து கேசரி வீட்டை தான் வந்தாப்புல. கேசரி வீட்டை வந்துட்டு இருந்தப்பவே வந்துட்டு உடனே நான் எடுத்துட்டுமா கானா வினோத் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கேட்டாங்க. கேட்ட உடனே வந்துட்டு என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு பிக் பாஸ் கானா வினோத் அப்படின்னு சொல்லி பெட்டியை தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு நின்றுட்டாரு. கொக்கா மாமையெல்லாம் என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் மூமெண்ட் கொடுத்து அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ வந்துட்டு அதுவும் வந்து முன்னாடி நாளே வந்துட்டு அரோரா வந்துட்டு கானா வினோத் வந்துட்டு இந்த மாதிரி இந்த வீக் போயிட்டா கூட அடுத்த வீக் வந்து பேமெண்ட் வந்துடும், 2 பேர் இருப்பாங்க 5 பேர் இருப்பாங்க மிட் வீக் எவிக்ஷன் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி ஒரு மாதிரி குழப்பிக்கிட்டே இருந்தாங்க கானா வினோத்தை. ஸோ வந்து ஒரு காசு எடுத்தாலும் அதுக்கப்புறம் அடுத்த வாரமும் பேமெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி காசை வச்சே வந்து ஒரு கேம் வந்து விளையாடி அவர் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு குழப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ட்ரிகர் பண்ணி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் அவங்க சுற்றிட்டு இருந்த மாதிரி பண்ணி எப்படி வந்து கடைசியில் வந்து கானா வினோத்தை வந்து எடுக்க வச்சிட்டாங்க. கானா வினோத்தை எடுத்து அப்படிங்கிற மாதிரி ஃபைனலைஸ் பண்ணி சொல்லிட்டாரு. நான் ஓகே எங்க வைக்கணும் ஃபைனலி வந்து கானா வினோத் வந்து எடுத்துட்டாரு. எடுத்த வரைக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து மூமெண்ட் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஷாக்கிங்காக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து அதில் வந்துட்டு 2-3 பேர் வந்துட்டு பண்ணது மட்டும் ஒரே இரிட்டேட்டிங், பார்க்கறதுக்கே செம்ம காண்டாயிருச்சு. அரோரா விக்ரம் இவங்களை பார்த்தாலே வந்து தெரியுது அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் எடுத்ததுலேங்கிறது வந்து மூஞ்ச பார்த்தாலே வந்து நமக்கு ஒரு இன்ஸ்டிங் தெரியும்ல, அந்த மாதிரி அது பார்த்தாலே வந்து தெரியுது. அண்ட் வந்துட்டு போதும் என்ன இதுக்கு இது ஒரு 17 எனக்கு புரியுது. சந்தோஷமா மனுஷன் அப்படியே உடஞ்சி அள்ளு ஒவ்வொருத்தரா வந்துட்டு அவரை விட வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இவர் போய் ஏன் வந்து எடுத்தாரு, ஏன்னா அவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்து வெளியே இருக்குங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும்.
இப்போ எடுக்கலைன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருப்பார். கன்ஃபார்ம் வந்து ஜெயிக்கிறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் வந்து அவருக்கு வந்து அதிகமாகவே இருந்துச்சு மற்றவங்களை விட. ஸோ எக்ஸாக்டாக சொல்லலாம், கன்ஃபார்மாக காணவனை தான் ஜெயிப்பாருங்கிற அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி ஏமாந்து போய் எடுத்துட்டாரு அப்படிங்கிற வருத்தம் எல்லாத்துக்குமே எல்லாம் பயங்கர அழுகுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஆகி போச்சுன்னு. ஸோ வந்துட்டு என்னன்னா, ஒரு ஆசையில் எடுத்திருந்தா கூட சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி என்ன வேணாலும் பேசலாம். பட் வந்து அவரோட சுச்சுவேஷனு, அவரோட பயத்தினால வந்து அவர் வந்து அதை எடுத்தது வந்து ஒரு மாதிரி வந்து தாங்கிக்க முடியாத, ஒரு அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு மொமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. எஸ், ஏன்னா வெளில வந்து பாருங்க, அவ்வளவுதான். அது வந்து பிரவீன் கிட்ட அழுகும் போது தான் வந்து சொன்னாரு, வெளியெல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்கு முன்னாடி வந்துட்டு இது எனக்கு இதுதான் கோடி தான், எனக்கு இதுதான் அப்படி இப்படின்னு வந்து சொல்லி இது பண்ணாரு. ஸோ பட் வந்து அவர் உள்ளே இருந்து உடஞ்சி அழுது வந்து பிரவீன் கிட்ட தான் வந்துட்டு, டேய் நீ என்னை வந்து நல்லவனா இது பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி, நீ எதுவும் நினச்சிடாத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக உடஞ்சிட்டாரு. என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி, எனக்கு வேறு வழி இல்லை, இப்போ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு. சப்போஸ் வந்துட்டு என்ன சப்போஸ் வந்து எதுவுமே இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு இதையாவது நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படி ஒரு உடஞ்சி போயிட்டார். ஏன்னா வந்துட்டு ஒரு மொமெண்ட், இந்த மொமெண்ட் வந்து தெரியாது, ஆனால் வந்து எடுப்பாருங்கிறது வந்து யாருக்குமே அவர் வந்து ஒரு க்ளூவே வந்து கொடுக்கல. சடனாக வந்தார், சடனாக எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு. இது வந்து முந்தின நாளே வந்துட்டு அரோரா வந்து ட்ரிகர் பண்ணி எல்லாம் குழப்பி விட்டாங்க. அந்த எவிக்ஷனை வந்து அவ்வளோ ஒரு இது பண்ணி, இந்த மாதிரி அடுத்த வாரத்தில் ஒருத்தர் எவிக்ஷன், மிட் வீக்கில் ஒருத்தர் எவிக்ஷன், 2 பேர் தான் போவாங்க, ஒருத்தருக்கு தான் காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக பயங்கரமாக அவரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி அவர் இருந்த ஸ்டேட்டில் வந்து உடஞ்சிட்டாரு. ஸோ வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் நான் ஆசை அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பணம் இப்போ தேவைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பயத்தில் வந்து எடுத்தது வந்துட்டு ஒரு மாதிரி வந்து ஒரு கஷ்டமான மூமெண்ட் தான். இருந்திருந்தாங்க கண்டிப்பாக அந்த ஆளுலாம் அவரு இதை விட ஒரு டபுள் மடங்காக 50 லட்சத்தோடு வந்து போயிருப்பார். அவர் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இதுவே எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுங்கிற மாதிரி யோசிச்சாருன்னா அவள் அது இன்னும் வந்து சூப்பராகவே இருந்திருக்கும். ஏன்னா அது ஜெயிக்கிறதுக்கான ஃபுல் கேப்பபிலிட்டி அவர் தானே ஜெயிப்பார் அப்படிங்கிற அளவுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸில் அவ்வளோ ஓட்டு, அன்அஃபிஷியல் ஓட்ஸ்ல எல்லாம் பயங்கரமாக அடித்து தூக்கிட்டு இருக்காரு. இத்தனைக்கு எந்த ஒரு பிஆர் எதுவுமே இல்லாமல் அப்படி எந்த மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் வந்து கானா வினோதா அப்படிங்கிற அந்த ஒரு சப்போர்ட் வந்து அப்படி தூக்கி வச்சு இருந்துச்சு. பட் வந்து இப்படி ஐயோ போயிருச்சே அப்படிங்கிறப்ப தான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டமான மூமெண்ட் தான். ஸோ இட்ஸ் ஓகே. அவரோட மைண்ட் செட்லேருந்து அவர் வந்து எவ்வளோ ஒரு கன்ஃபியூஸ்டு, எவ்வளோ ஒரு பயத்தில் அந்த ஒரு சுச்சுவேஷனை உள்ளேயே அடக்கி வச்சுருந்தாருன்னா அது ஃபுல்லாத்தையும் உடச்சி பிக் பாஸ் பேசும் போதெல்லாம் வந்து அவரால் பேசவே முடியல. அப்படி வந்து திக்கி அவ்வளோ அழுது அவ்வளோ இதாகி அப்போ தான் எல்லாமே வெளியவே வந்துச்சு. இதை வச்சு நான் வந்துட்டு வெளியே நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு அந்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்கார் போல். ஸோ வந்து இட்ஸ் ஓகே, அவரோட டெசிஷன் அது வந்து இப்படியே அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இது பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு எமோஷ்னலான மொமெண்ட் வந்திருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த பிக் பாஸ் 9ல் வந்துட்டு இது ஒரு வந்து உண்மையாலுமே வந்து ஒரு எமோஷ்னலான மொமெண்ட். அந்த மனுஷன் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தோட ஹார்ட்ஸை ஜெயிச்சு அவர் டைட்டில் அடிச்சுட்டு தான் போகிறாருங்கிற அளவுக்கு வந்து இந்த ஒரு மொமெண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பதிவாயிருச்சு. ஸோ வந்துட்டு இவ்வளோ நாளாக வந்துட்டு ஒரு டவுட்லேயே இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு சரி மற்ற எல்லாத்துக்கும் இவர் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு அளவுக்கு வேல்யூ பண்ணுற அளவுக்கு இந்த சீசனில் வந்து அவர் ஒருத்தர் தான் இருந்தாருங்கிற அளவுக்கு படுத்திருக்காங்க. நில்லுங்க. ஸோ எஸ், அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பேசி முடிச்சு ஓரளவு வந்து ஃபைனல் பண்ணி ஸ்டடி பண்ணி கானா வினோத் 18 லட்சம் 17.25 லட்சம் நினைக்கிறேன், ஓரளவு ஒரு 18 லட்சம் பணத்தோடு வந்துட்டு வெற்றிகரமாக இந்த பயணத்தை வந்து முடிக்கிறாரு. எஸ், சப்போஸ் ஏதாவது ஒன்றுக்கு இது ஏதாவது கோல்மால் நடந்துருந்துச்சுன்னா பரவாயில்ல, அதுக்கு வந்து இந்த படத்தோடு போகிறது வந்து இட்ஸ் ஓகே வேல்யூபிள், அவருக்கு வந்து வேல்யூபிளான மூமெண்ட். இதை வச்சு இன்னும் வந்து நிறையா சம்பாதிச்சு எல்லாமே பண்ணுங்கள். அண்ட் பிக் பாஸ் வந்துட்டு பயங்கர இந்த அளவுக்கு வந்து அட்டென்ஷனோ எதுவுமே வந்து யாருக்குமே வந்து கொடுக்கல. கானா வினோத்துக்கு மட்டும் தான் அவ்வளோ ஒரு அட்டென்ஷன், அவ்வளோ ஒரு அன்பு எல்லாமே கொடுத்து அப்படி வந்து வழி அனுப்பி வச்சார்.
ஸோ எஸ் இட்ஸ் அ விக்ட்ரி ஃபார் ஹிம். அவருக்கு வந்து ஒரு விக்ட்ரி தான். வெளியே போனாலும் சப்போர்ட் பயங்கரமான அவருக்கான ஒரு சப்போர்ட் வந்து எப்பயுமே இருக்குது. ஸோ எதை பற்றியுமே பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் என்ன பெருசாக என்ன ஓட்டியிருக்காரு, அப்பப்போ கொஞ்சம் பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருந்தாரு. அதை தவிர மற்றபடி எதுவுமே பண்ணல. அவர் போகும்போதே எல்லாத்தையும் உடஞ்சிட்டாரு. அவ்வளோதான், எல்லாத்துக்கும் சாரி, ஏதாவது தெரியாமல் பண்ணியிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி அழுது தர்பீஸை பிடிச்சி எல்லாம் பண்ணி எல்லாம் போகிறப்போ எல்லாத்தையும் விட்டுருவாங்க, எல்லா வன்மை எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஸோ வந்துட்டு அந்த வேலை வந்து சரி என்ன ஜெயிச்சிருக்கலாம், சரி இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அந்த வாய்ப்பு வந்து கரெக்டாக இப்போ வந்து திவ்யா கையில் தான் இருக்குது. அடுத்து அப்பாடி ஒரு வாட்சிங் சைஸ் யாரு போனோன்னா எனக்கு ஆப்வியஸ்லி ஒரு இது பார்த்தோம்னா திவ்யா தான் ஜெயிக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஒர்த்தான கண்டஸ்டன் உள்ள இருக்காங்கன்னா வேற எவனுமே கிடையாது. சபரி ஓரளவு ஓகே, பட் வந்து அதை விட வந்து திவ்யா வந்து ஒரு பியூரான ஒரு போல்டான ஒரு கண்டஸ்டன்ட் தான். அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆப்டான ஒரு ஆள். ஸோ வந்து அவங்க தான் அடுத்து வந்து ஜெயிக்கணும். இதை மீறி அரோராவோ விக்கல்ஸோ சாண்ட்ராவோ சபரி வேணாம், எவனுமே வேணாம். எஸ் எனக்கு பர்சனலாக வந்து திவ்யா ஜெயிச்சா வந்து இட்ஸ் வில் பி அ ஹாப்பி மூமெண்ட். ஸோ வந்துட்டு மிச்சம் எல்லாருமே வந்து பார்க்கும் போதே வந்து தெரிஞ்சுது. அவங்க எடுத்து பெட்டி எடுத்தோடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆகா ஒரு ஆள் போயிட்டாயா, பெரிய இது வந்து போயிடுச்சியா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பயங்கர சந்தோஷம். அவங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, அவங்க நடிக்கிறத பார்த்தாலே தெரியாது. அவங்களோட அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேக்கு, ஒரு மாதிரி நம்பவே முடியாத அளவுக்கு வந்து அவங்களோட சர்க்காஸ்டிக்கான ஸ்மைலு ஒரு மாதிரி அதை பார்த்தாலே ஒரு தோணும்ல, அந்த மாதிரி வந்து அது வந்து இருந்துச்சு. அவங்க வந்து பயங்கர ஹாப்பி. இதில் வந்து வருத்தப்படுற மாதிரி நடிச்சுட்டு தான் இருந்தாங்களே தவிர அவங்க வந்து வருத்தப்படுறது சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. அவங்க ஒரு பிக் ரிலீஃப். அதை வந்து ஒரு இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு அவங்க திவ்யாட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஃப்ரீ பிளேஸ் ஆகணும், பிக் ரிலீஃபாக வந்து அவங்களுக்கு வந்து இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற ஒவ்வொருத்தருமே உள்ள இருந்தவங்களே வந்து உணர்ந்துருக்காங்க. எல்லாம் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பாயிண்டாக வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அப்சரா வந்து சொன்னா அப்படிங்கிற மாதிரி, வியானா வந்துட்டு ஆமாம் நானுமே பார்த்தேன், அப்படி ஒரு சர்க்காஸ்டிக்கான ஸ்மைலு டெவிலிஷாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே வந்துட்டு இவங்க பிளான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசனையில் இருந்தாங்க. பட் வந்து இது பிளான் பண்ணல, பட் வந்து அவங்களுக்கு இதுதான் வேணும். அவங்க பிளான் பண்ணல, பட் வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டு. ஒரு ஆள் வந்து காலி ஆகிட்டாரு, அதுவும் பெரிய புள்ளி ஒன்று வந்து காலி ஆகிட்டாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான சந்தோஷமான மொமெண்ட்டு. அடுத்து ஒவ்வொரு மூலையிலும் இதுக்காக வருத்தப்பட்ட ஒரே ஆள் யாருன்னு பார்த்தோம்னா திவ்யா தான் முழுமையாக வந்து வருத்தப்பட்டாங்க. அதுக்கடுத்த ஒரு ஓரமாக வந்துட்டு சபரி எப்பயுமே அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருப்பார். ஸோ வந்து அவர் எதுக்கு மேலே மிச்சம் எவனையுமே வந்து நம்ப முடியாது. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூலையில் எல்லாத்துக்குமே பயங்கர இதுதான் எமோஷ்னல் மூமெண்ட் தான். ஸோ இப்படி பண்ணிட்டேன்னு யாருனாலையுமே ஒத்துக்கவே முடியல. அது வந்து யாராவது வெளியே இருந்திருந்தோம்னா தடுத்திருந்திருப்போம், எக்ஸ்பெக்டே பண்ணல, திடீர்னு இதை பண்ணி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க டெம்ப் பண்ணி அரோரா வந்து பண்ணிட்டாங்க. விக்கல்சி கூப்பிட்டு வந்து எல்லோரும் இது பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணி விட்டு முடிச்சு விட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ யார் வேணாலும் ஜெயிக்கலாம். அரோரா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பண்ணினதுலேயே நேற்று அந்த ஒரு மண்டைய கழுவி அவ்வளோ ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அதனாலே வந்து அரோரா ஜெயிக்க வேணாம்ப்பா. எனக்கு இதில் வந்து நேற்றுக்கு வரைக்கும் கூட சரி ஏதோ ஒன்று சும்மா அப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து இன்றைக்கி ஒரு டெம் கம்மி அவர் எடுத்த உடனே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஹாப்பி தான். அந்த ஹாப்பி மூமெண்ட் வந்து அதிலே வந்து தெரிஞ்சிருச்சு. உங்களோட முகத்தில் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ அவங்க கேம் அதில் வந்து குத்தம் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. I was waiting actually. வினோதனாக்கு நான் எப்படி சொன்னனோ, வினோதனை விட்டா அந்த நாள் நான் உனக்கு கண்டிப்பா நினைப்பேன். பட் நான் அவனுக்கு இந்த வார்த்தை இப்போ வரைக்கும் சொல்லல. உங்களோட சப்போர்ட் உனக்கு கண்டிப்பா. இது வந்து விக்கல்ஸுக்கு சந்தோஷம், அரோராக்கு சந்தோஷம். ஏன்னா அவங்க கேமில் இருக்காங்க, சந்தோஷப்படுறது ஓகே. பட் வந்து அது வந்து வெளியே இருக்கிற வியூவர்ஸ் சில பேருக்கு வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கல. இந்த மாதிரி இவ்வளோ வக்கரமாக இருக்கிற விக்ரம்ஸ் எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கல. ஸோ வந்து இதுக்கு ட்ரூவாக ஜென்யூனாக எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணாங்க. மற்ற எல்லாருமே இப்போ அதுக்கு அடுத்தது எண்டிங்கில் பார்த்தோம்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து திவ்யா. நான் வந்து ரம்யா முத கூட வந்து சபரிக்கு கூட நான் வந்து இதை வந்து சொல்ல, எங்கள் அண்ணன் தான், நான் அண்ணன் மாதிரி தான். பட் வந்து அவனுக்கு கூட நான் வந்து சொல்ல, கானாவினத்துக்கு அடுத்தது உனக்கு தான் சொல்கிறேன், நீ கன்ஃபார்மாக வந்து இப்படியே விளையாடு, நீ ஜெயிப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து அவன், வியானா, பிரவீன் எல்லாருமே வந்து இப்போ ஃபுல் சப்போர்ட் வந்து திவ்யாவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ உண்மையாகவே அதுக்கு டிசர்விங் தான் திவ்யா. எந்த ஒரு கள்ளக்கவடம் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி கேம் விளையாண்டாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு திவ்யாவுக்கு ஜெயிச்சா சந்தோஷங்கிற மாதிரி எல்லாத்தோட எண்ணங்களும் அதுதான். I thought it's a joke. இது டிகர் பண்ணி சிரிச்ச மாதிரி இருக்குமோ சிரிச்சு இருந்துச்சா? ஏன்னா லூசாடானா என்ன மேனிபுலேட் பண்ணி எடுக்க வச்சேன்னு சொன்னா கூட மூஞ்ச எவ்வளோ நானே 18 லட்சம் போய் இந்த மாதிரி நீங்க சிரிச்சிங்களா விக்ரம் சிரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையுமே வந்து கேள்விகள் கேட்குறாங்க ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸும். அண்ட் வந்துட்டு
சபரி சபரிட்ட வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணாங்க. சபரி உள்ளேயே போயிட்டு இந்த மாதிரி விக்கல்ஸ்ட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து சிரிச்சியா, அரோரா சிரிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நான் எதுக்குப்பா சிரிக்கிறேன், எனக்கு என்ன இருக்குது, நான் என்ன அரசியல்வாதி அப்படி இப்படின்னு ஒரு உழப்பி மைண்ட் வாஷ் பண்ணி இந்த மாதிரி தான் உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட முகமே எதுவுமே தெரியாது. ஸோ வந்து அவங்கள முழுசாக நம்புவாங்க, அவங்க சொல்கிறதான் நம்புவாங்க. அந்தளவு விக்கல்ஸும் வந்து அந்தளவு வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அவரை மட்டும் தான் நம்புவாங்க. அதனால் உள்ளே இருக்கிறவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியாது. அடுத்தவங்க வெளியே பார்த்தவங்க வந்து அதை பார்த்து வந்து உணர்ந்து வந்து சொல்கிறாங்க. சபரி வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து என்னடா அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே வந்து சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சொன்னதெல்லாம் வந்து பிளான் பண்ணி இப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. பட் வந்து பிளான் பண்ணி பண்ணல. பட் வந்து இதில் ஒரு சந்தோஷம் வந்து அவங்களுக்கு வந்து இருந்துச்சுங்கிறத 100% கன்ஃபார்ம். மேபி பிளான் பண்ணி கூட பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து எபிசோடில் காமிக்கல. ஸோ வந்துட்டு இதுவும் நடந்திருக்கலாம். ஸோ என்னடா பிளட்ஜ் பண்ணுறீங்க? ஷாக்கிங் ஆயிடுச்சு. நீங்க சிரிச்சீங்களா கொஞ்சம்? அப்புறம் தான் நினைச்சோம். பட் அந்த சீரியஸ் அப்சரா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து சிரிச்சிங்களா இப்படி பண்ணீங்களா அப்படின்னே எனக்கு வந்து ஷாக்கிங்கான மூமெண்ட். திடீர்னு நானும் விளையாடிட்டு இருந்தேன், அவரும் விளையாடிட்டு இருந்தார். அதனால் நான் அந்த மாதிரி என்னமோ நினச்சிட்டேன். பட் வந்து எனக்கு வந்து தெரியாது, நான் என்னங்க எதுக்குங்க சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்து அவங்கள்ட்டே வந்து ஈக்குவலாக வந்து பேசிவிடுவேன். இதெல்லாம் நல்லா பேசி அப்படியே வந்து மயக்கி முடிச்சிருவீங்க. பட் வந்து விக்ரமோட டெவில் குணம் என்னங்கிறது தெரியும். விக்ரமுக்கு வந்து அடுத்தவங்க வந்து இந்த மாதிரி கேம் விஷயத்துலையோ இதுலேயோ வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாப்புல. அடுத்தவங்க வந்து எப்படியாவது வந்து கவுத்தி விட்றலாங்கிற ஒரு இதில் வந்துட்டு ரொம்பவே வந்து இதாக இருப்பார். எபிசோடில் ஒரு எபிசோட்லேயும் திடீர்னு இடையில இவங்களை அப்படியே இழுத்து விட்டுருக்கலாம், நீ அவுட் ஆகும்போது அப்படியே இழுத்து விட்டுருந்துருக்கலாம்ல, அவங்களையும் சேர்த்து அவுட் ஆக்கி விட்டுருக்கலாம்ல, அவன் எதுக்கு ஜெயிச்சான் அப்படிங்கிற மாதிரி அவரோட வக்கரம் அந்த ஒரு இது எல்லாமே வந்து தெரியும். ஸோ வந்துட்டு அவர் இதுலேயே வந்துட்டு சந்தோஷப்படுவாருங்கிறது வந்து 100% கன்ஃபார்ம் தான் விக்ரம் வந்து இதை பண்ணுவாருன்னு. ஸோ வந்துட்டு இதில் இவங்க பேசிட்டு வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் மிஸ் அஸ். உங்களுக்கு ஒரே ஒரு கிஸ். ஓகே, இந்த கானா வினோத் வந்து இது ஒரு அக்செப்டே பண்ணிக்க முடியல. இருந்தாலும் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் வந்துட்டு எவ்வளோ வந்து கஷ்டத்தை அனுபவிச்சு இந்த மாதிரி வந்துட்டு இப்படி பயந்து இப்படி இந்த ஒரு பணத்துக்காக இதெல்லாம் வந்து பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் தாண்டி என்ன தான் சப்போர்ட்டு இப்படி அப்படி எதாக இருந்தாலும் சரி, கடைசியில் இருக்கிற அந்த கஷ்டத்துக்கு அந்த பணம் வந்து தேவைதான். பணத்துக்காக எடுத்து இதை வந்து இழந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட டைட்டில் இந்த பணத்துக்காக வந்து அந்த பயத்திலே வந்து எடுத்துகிட்டு வந்து போயிட்டார். ஒன்று இழந்து தான் வந்து ஒன்று வந்து வேணும். இப்போ வந்து அவருக்கு வந்து அந்த பணம் வந்து அவ்வளோ வந்து தேவை அப்படிங்கிறது வந்துட்டு சப்போஸ் கிடைக்கலனாங்கிற அந்த பயத்தில் வந்து எடுத்துகிட்டு இதோட வந்து போயிட்டாரு. ஓகே, இதோட வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இதோட என்னோட வீடியோ, என்னோட கண்டென்ட், என்னோட ரோஸ்ட் ரிவ்யூவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ, நெக்ஸ்ட் ரிவ்யூ, நெக்ஸ்ட் ரோஸ்ட், நெக்ஸ்ட் கண்டென்ட்ல பார்க்குறேன். Until then, bye bye from Deepak. Bye bye, Academy Fame, Love Lots.